ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது, காரணத்தோடு பண்ணிகிட்ருக்காங்க. எந்த அஜெண்டும் இல்லாமல் நான் ஏன் பண்ணது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜேர்னலிசம்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கத்தியை வச்சுலாம் என்ன ஒன்றும் அவங்களுக்கு பர்சனல் லைஃப் நல்லா புரியுது. பர்சனல் லைஃப் அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்குது. என் பர்சனல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சரி இவன் ஒருத்தர் இருக்கிறான், இவன்ட்ட சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க அஜெண்டாவுக்கு அவங்க பர்சனல் ஸ்கோர் செட்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியுது. அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்காக என்ன அலோவ் பண்ணியிருக்கேன். அதையும் சொல்கிறேன். ஒன்றும் எங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி கழுத்தில் கத்தியை வச்சுலாம் என்ன ஒன்றும் யாரும் பண்ணலை. சரி, அவங்க சொல்கிற அவங்க என்னை யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் வில்லிங்காக என்னை யூஸ் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அதை நான் அலோவ் பண்ணணும் இனிமேல்? எதிர்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த ஆடியோ தான் சமூக வலைதளங்களில் இன்று காலை முதல் வைரலாகி வருகிறது. இந்த ஆடியோ உண்மைதானா என்று பேசுவதற்கு முன் நமது எதிர்கட்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு இணைந்திருப்போம். எதிர்கட்சியுடன் சவுக்கு சங்கர் திங்கள் அல்லது செவ்வாய் ஒரு வீடியோ வெளியிடுவார் என்றும், சிறையில் இருக்கும்போதே 4-5 வீடியோக்களை தயாரித்து வைத்துள்ளார் என்றும் ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம். அதே மாதிரி நேற்று இரவு நெட்ஃப்ளிக்ஸ் சேனலில் சவுக்கு சங்கர் பேட்டி ஒன்று ஒளிபரப்பானது. அந்த பேட்டி தற்போது வரை 2,30,000 பேர் பார்த்துள்ளனர். இன்னும் ஒரு நாளே 21 ஆகவில்லை. அதற்குள்ளேயே 5,30,000 பேர் பார்த்துள்ளனர். இந்த நிலையிலே அந்த பேட்டியில் சவுக்கு சங்கர் தாம் சிறையில் கைதாகும்போது மொபைல் மற்றும் ஹெட்செட்டை காவல்துறையினர் வாங்கி வைத்துள்ளனர் என்றும், இதுவரை என்னிடம் அந்த மொபைலை ஒப்படைக்கவில்லை என்றும், அந்த மொபைலில் நிறைய ஆடியோக்களும் நிறைய செய்திகளும் இருந்ததாகவும் பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். அதை நாம் பார்க்கும்போது இப்போதே தெரியும், இது வெட்டி தயார் செய்த ஆடியோதான் என்று நமக்கு தெளிவாக புரிகிறது. சவுக்கு சங்கர் கூறியபடி அந்த மொபைலை வைத்துத்தான் அந்த ஆடியோவை தயாரித்து இன்று வெளியிட்டுள்ளனர். மேலும் அந்த பேட்டியிலே பொய்யான வீடியோக்களை யூடியூப்பில் பதிவிட்டால் சீமான் தம்பிகளும் விஜயின் தங்கைகளும் அடுத்த தலைமுறைகளும் யூடியூப்பில் வீடியோக்களை 1 மணி நேரம் 2 மணி நேரம் நேரத்தை விட்டுவிட்டு பார்ப்பார்களா என்று கூறியிருந்தார். அது உண்மைதான். தற்போது வரை அந்த நேற்று ஒளிபரப்பப்பட்ட சவுக்கு சங்கர் வீடியோ 5,50,000 பேர் தற்போது பார்த்துள்ளனர். ஏற்கனவே நீதிபதிகள் கூறியபடி பொய்யான வீடியோவோ உண்மையான வீடியோவோ என்று மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் என்று கருத்துதான் நம்முடைய கருத்தும். இணைந்திருப்போம் எதிர்க்கட்சியுடன்.